பண்டிகை ஒரு காலகட்டத்துல தமிழர்களும் கொண்டாடிக்கிட்டு இருந்த பண்டிகைன்னு உங்களுக்கு தெரியுமா? மகாபலி சக்கரவர்த்தி இந்திர பகவானுடைய பதவியை அடையறதுக்காக அஸ்வமேத யாகம் செய்யறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திர பகவான் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிடுறாரு, என்னை எப்படியாவது இந்த பதவியில தக்க வச்சுக்கணும் அப்படின்னு. இதனால விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து பூமிக்கு வராரு. மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடி நிலம் கேட்கிறாரு. மகாபலி சக்கரவர்த்தியும் அதற்கு ஒத்துக்கிறாரு. வாமன அவதாரத்துல இருந்த விஷ்ணு பகவான் ஒரு அடியில பூமியையும் 2வது அடியில வானத்தையும் அளக்கிறாரு. 3வது அடிக்கு இடமில்லைன்னு சொல்றாரு. அப்ப மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையவே 3வது அடியாக கொடுக்கிறாரு. அவருடைய பக்தியில மெய் சிலிர்த்து போன விஷ்ணு பகவான் அவருக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்னுடைய மக்களை பாக்குறதுக்கு நான் பூமிக்கு வரணும்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு. இதனால வருஷத்துக்கு ஒரு முறை அவருக்கு பூமிக்கு வரணும்னு விஷ்ணு பகவான் வரம் அளிக்கிறாரு. அப்படி அவர் பூமிக்கு வரக்கூடிய அந்த நாள் தான் ஆவணி திருவோணமாகிய ஓணம்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த பண்டிகை. இந்த வருஷம் ஓணம் செப்டம்பர் 5, 2025 அன்னைக்கு வர இருக்கு. இந்த ஓணம் பண்டிகைய ஒரு காலகட்டத்துல தமிழர்கள் கொண்டாடியதாக மதுரை காஞ்சியிலையும் தேவாரத்திலையும் 4000 திவ்ய பிரபந்தத்துல பெரியாழ்வார் எழுதிய திருமொழியிலையும் நிறைய சான்றுகளை நம்மளால பார்க்க முடியுதுங்க. ஓணம் பண்டிகை மொத்தமா கேரளாவில 10 நாட்களுக்கு நடக்கும். இதுல 64 வகையான ஓணம் சாத்தியா அப்படின்னு சொல்லப்படுற சைவ உணவு வகைகள் ரொம்ப 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 விசேஷமானது. அது மட்டும் இல்லாம அத்தாப்பூ அப்படின்னு சொல்லப்படுற பூக்களாலேயே செய்யப்படுற கோலமும் ஓணத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பூக்களால செய்யப்படுற கோலம் முதல் நாள் அன்றைக்கு சிறிதாக தொடங்கி 10வது நாள் அன்னைக்கு மிகப்பெரிய கோலமாக போடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா கேரளால ஓணம் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. நீங்க யாராவது கேரளால ஓணம் கொண்டாடத்தை போய் பார்த்திருக்கீங்களா? இல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.